ஒரு காலத்தில் ஒரு பெரிய அரசாண்ட ராஜா இருந்தான். அவன் தனது நாட்டை நியாயமாகவும் அன்போடும் ஆட்சி செய்தான். அவனுக்கு ஒரே மகள் மணிமேகலை. அவள் அழகாகவும் மிகுந்த புத்திசாலியாகவும் இருந்தாள். ஒரு நாள் ராஜா தனது அமைச்சர்களிடம் கூறினார், என் மகள் உண்மையில் புத்திசாலியா இல்லையா என்பதை சோதிக்கப் போகிறேன். அவன் மகளிடம் சொன்னான், நாளை நீ என்னை சந்திக்கும்போது குதிரையில் வரக்கூடாது, நடந்து வரக்கூடாது. உன் உடை வழக்கமான உடையாக இருக்கக்கூடாது. எனக்கு பரிசு கொண்டு வரவும் கூடாது, கொண்டு வராமலும் இருக்கக்கூடாது. அது கேட்டதும் அரண்மனையில் அனைவரும் குழம்பிப் போனார்கள். ஆனால் மணிமேகலை சிரித்தாள். அடுத்த நாள் அவள் ஒரு கழுதையின் மேல் ஒரு கால் வைத்து மற்றொரு கால் தரையில் வைத்து வந்தாள். அவள் ஒரு மீன்வலை கொண்டு உடை போல போர்த்தியிருந்தாள். கையில் ஒரு சிறிய புறா, புறாவின் காலில் ஒரு தங்க மோதிரம் கட்டியிருந்தது. அவள் அரண்மனைக்குள் வந்ததும் ராஜா அதிசயமாய் கேட்டான், இது என்ன அர்த்தம்? மணிமேகலை கூறினாள், அப்பா, நான் குதிரையில் வரவில்லை, நடந்து வரவும் இல்லை. பாதி மேலே பாதி தரையில். நான் உடை அணிந்தேன், ஆனால் அது வழக்கமான உடையல்ல, மீன்வலை. நான் பரிசு கொண்டு வந்தேன், ஆனால் அது பொருள் அல்ல. இந்த புறாவை விட்டுவிட்டால் அது போய்விடும். ராஜா பெருமையாக சிரித்தார். என் மகள் உண்மையிலேயே புத்திசாலி. நம் நாட்டுக்கு நல்ல வரம் அவள்தான். இப்போது கதையின் நெறியை பார்ப்போம். அறிவும் சிந்தனையும் இருந்தால் எந்த சோதனையையும் வெல்லலாம்.